பெஞ்சல் புயலால் கடுமையான மழை வெள்ள பாதிப்பை சந்தித்துள்ள கடலூர் மாவட்டத்தின் நிலை என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பெஞ்சல் புயலால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், புவனகிரி ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலூர் பெரிய கங்கனாக்குப்பம் பகுதியில் மழை வெள்ளத்தால் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணி தீவிரமடைந்தன. அதேபோல் கடலூர் மாவட்டம் கேட்டியார், திடீர்குப்பம், அல்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் வெள்ள நீரில் சிக்கி அவதியடைந்தனர். மழை நீரில் தத்தளித்த மக்களை படகுகள் மூலம் மீனவர்கள் பத்திரமாக மீட்டனர். கடலூர் மாவட்டம் ரைனாயிர விளாகம் கிராமத்தில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதையடுத்து வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை காவல்துறை மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டனர். மேலும் பன்ருட்டி பகண்டை தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணை கட்டும் வேலை செய்து கொண்டிருந்த 8 தொழிலாளர்களை தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் கயிறு மூலம் மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சேர்த்தனர். இதேபோல் கடலூர் செம்மண்டலம் குறிஞ்சி நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீரில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை காவல்துறை மீட்பு குழுவினர் படகுகள் மூலம் பத்திரமாக மீட்டனர். அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள பிரத்யேக காட்சிகள் வெளியாகி உள்ளது. மேலும் கனமழை காரணமாக கடலூர் தனித்தீவு போல் மாறியுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெள்ளத்தில் மிதக்கும் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி உள்ளன.